கைஸ், நீங்க நினைக்கிறீங்களா இது நைட்டோட நைட்டா நடந்த சீன் மட்டும்தான் அப்படின்னு சொன்ன இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி கைஸ், இதுவே ஒரு இஸ்லாமிய நாடு இந்த மாதிரியான ஒரு செயலை செஞ்சிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஈரான் ஒரு சொவரன் நேஷருக்குள்ள நைட்டோட நைட்டா போயிட்டு அந்த நாட்டோட அதிபரை அவரோட வைஃபையும் தூக்கிட்டு வந்திருந்தா இன்னைக்கு உலகத்துல இவங்க மொத்த பேரும் செஞ்சு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க. முஸ்லீம்கள், தீவிரவாதிகள், ஜிகாத் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மொத்த குளோபையுமே ஆட்டி நிப்பாட்டி இருந்திருப்பாங்க. ஸோ கைஸ், இன்றைக்கு உலகம் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்குது. ஒரு சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரம்ப், மார்க்கோ ரூபியோ, அமெரிக்கன் டிஃபென்ஸ் இவங்க எல்லாரும் ஒரு பிக்சரை காட்டிட்டு இருக்கிறாங்க. மீடியாவை ரொம்ப பிஸியா வச்சிருக்காங்க. அடுத்த சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வெனிசுலா, மதுரா, ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் பிடி பேசிட்டு இருக்குது. ஸோ இவங்களை தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு காய்ஸ். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சைலண்டா ஒரு குரூப் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு ஆட்டத்துக்கு வெளியில உட்கார்ந்து டைமுக்காக காத்திருக்குது. அது யாரு? சோ இந்த ஆட்டத்துல யாருக்கு லாபம்? டொனால்ட் ட்ரம்ப்புக்கா லாபம் இருக்குது? வெனிசுலாவோட பிரசிடென்ட் எடுத்து வந்தா அவருக்கு என்ன பண்ணலாம்? ஒயில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது உலகறிஞ்ச விஷயம். பாக்குற எல்லாருக்குமே தெரியும் வெனிசுலால ஒயில் இருக்கு. தெரியாதவங்க இது இன்சிடென்ட்க்கு அப்புறமா தெரிஞ்சு இருந்திருப்பாங்க. சோ கைஸ், இந்த ஒயில் அப்படிங்கிறது உலகத்தோட பார்வையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம். ரைட், சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் தானே இருக்குது காய்ஸ். எல்லாத்துலயுமே லாபம் அடைய போறது யாரு? யாரு லாபம் அடைய போறாரோ அவரோடது தான் இந்த ஆட்டம், இந்த பிசினஸ். ரைட். சோ கைஸ், அத ட்ரம்ப் வந்துட்டு அவரோட வாயாலே சொல்லிக்கிறாரு. We are going to have our large United States oil companies, the biggest anywhere in the world அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவங்களோட தான் ஆட்டம். அது யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொன்னேன். வீடியோ பொறுமையா பாருங்க. எனக்கு கண்டினியூஸா உங்களை எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் பேச வராது கைஸ். ஆனா கொடுக்குற இன்ஃபர்மேஷன் 100% அக்யூரேட்டாவும் த்ரூவா டார்கெட்டை ரீச் பண்ற மாதிரியே இருக்கும் கைஸ். நான் சொல்ல போற நேம்ஸ் வந்துட்டு உங்க எல்லாருக்குமே ஃபெமிலியரான நேம்ஸ் தான். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ட்ரம்ப் சொல்றாரு யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஆயில் கம்பெனிஸ் வந்துட்டு வெனிசுலால இருக்கக்கூடிய பெட்ரோலியம் கிணறுகளை வந்துட்டு இவங்க போயிட்டு மேனேஜ் பண்ண போறாங்க. அங்க $1 பில்லியன் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி அங்க ரீப்ரொடக்ஷன் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. சோ கைஸ், மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஓகே. ஆனா அவங்க எல்லாம் யாரு? XYZ இவங்களோட பேர் எங்கேயுமே யாருமே சொல்றாங்க இல்லையே. இவங்க தான் உண்மையான மான்ஸ்டர்ஸ். இவங்களுக்காகத்தான் இந்த கேமே. கைஸ், 2020ல அதாவது ட்ரம்ப் இதுக்கு முந்தின வாட்டி பிரசிடென்டா இருக்க போகல டிபார்ட்மெண்ட்